தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகருக்கான ரேஸ்ல வேகமாக வளர்ந்துட்டு இருக்காரு மணிகண்டன். ஆரம்பத்தில் டப்பிங் கலைஞராகவும் அதுக்கப்புறம் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள்லையும் நடிச்சிட்டு வந்த மணிகண்டன் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு நிலையான இடத்த பிடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் விடாமுயற்சியோட போரானதுக்கு அப்புறம் தான் மணிகண்டனுக்கு இன்னைக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் மணிகண்டனை போலவே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா தங்களை ப்ரூவ் பண்ண ரெடியா இருக்க அடுத்த செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நடிகர் லல்லு. மணிகண்டனை போலவே இவரும் குறும்படங்கள்ல தான் தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மணிகண்டனை போலவே இவரும் நடிகர், பாடலாசிரியர்னு பன்முகம் கொண்ட திறமையாளரா வலம் வராரு. சர்க்கார், கைதி, அமரன் போன்ற படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிருக்க லல்லு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் ஒரு நல்ல நடிகரா வருவார்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது நடிகர் கண்ணா ரவி. இவரும் தன்னோட திரைப்பயணத்தை குறும்படங்கள்ல இருந்து தான் தொடங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் லிவிங்கிற வெப் சீரிஸ் மூலமா ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமானாரு. தொடர்ந்து கைதி, லவ்வர் போன்ற படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா இவரும் தமிழ் சினிமாவோட அடுத்த நல்ல நடிகரா வர்றதுக்கு அத்தனை தகுதியுமே இவர்கிட்ட இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் ஹரிகிருஷ்ணன். அப்படி சொல்றதை விட மெட்ராஸ் ஜானின்னு சொன்னாதான் பலருக்கும் இவர் அடையாளம் தெரியும். பா ரஞ்சித்தோட பல படங்கள்ல இவரை நீங்க பார்க்கலாம். இவரும் ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல் தான். இதை தங்கலான் படத்தோட ஆடியோ லான்ச்ல நடிகர் விக்ரமே சொல்லியிருப்பாரு. தமிழ் சினிமா இயக்குனர்கள் ஹரிக்காக ஒரு நல்ல கதை எழுதுங்க, நிச்சயம் ஒரு நாள் அவன் நல்ல நடிகனா வருவான்னு விக்ரமே ஸ்டேஜ்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் கலையரசன். மெட்ராஸ் படத்துல தொடங்கி பா ரஞ்சித்தோட பல படங்கள் இவரை நீங்க பார்த்திருக்கலாம். இவரும் கூட ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல் தான். அட்டகத்தி தினேஷுக்கு கெத்து வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவரும் நிச்சயமா தன்னை ப்ரூஃப் பண்ணுவார்னு நம்பலாம். இது போல நீங்க வேற எந்த நடிகரையாவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.